முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இங்கிலாந்து பயணத்தின் முதல் நாளில் கப்பல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, ஜவுளி உள்ளிட்ட துறைகளில் 820 கோடி ரூபாய் அளவுக்கு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய பயணத்தில் இரண்டாம் கட்டமாக இங்கிலாந்தின் லண்டன் நகருக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் உயர் அலுவலர்களை சந்தித்தார். அந்த வகையில் உலகின் முன்னணி விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றான ரோல்ஸ் ராய்ஸ் நிர்வாகிகளை சந்தித்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அப்போது ஓசூர் ரோல்ஸ் ராய்ஸ் செயல்பாட்டை விரிவுபடுத்துவதில் அந்நிறுவனம் தமது வலுவான ஆர்வத்தை வெளிப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் கப்பல் கட்டுதல், துறைமுக மேலாண்மை மற்றும் கடல்சார் தொழில்நுட்பத்தில் புதிதாக 200 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் சென்னையில் லாயிட்ஸ் திறன் மையத்தை விரிவுபடுத்த முதலமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதேபோல் வில்சன் பவர் நிறுவனம் தமிழ்நாட்டில் புதிய மின்சார மின்மாற்றி உற்பத்தி மையத்தை நிறுவிட 300 கோடி முதலீடு மற்றும் 543 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையிலும் இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்ட பிரிட்டானியா ஆடை ஏற்றுமதி நிறுவனம் மூலம் திருப்பூர், நாமக்கல்லில் 520 கோடி முதலீடு செய்யும் வகையிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தம் மூலம் ஆடைத்துறையில் விநியோக சங்கிலி டிஜிட்டல் மயமாகும் என அரசு தெரிவித்துள்ளது. கோவையில் வடிவமைப்பு சார்ந்த உயர்கல்வி நிறுவனத்தை தொடங்க எக்கோல் இன்ஸ்டிடியூட் லேப் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதோடு கல்வி ஒத்துழைப்பை மேம்படுத்த எக்ஸிட்டர் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டதாக அரசு குறிப்பிட்டுள்ளது. இந்த சிறப்புமிக்க ஒப்பந்தங்கள் துறை ரீதியான ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் உயர்தர சர்வதேச முதலீடுகளை ஈர்க்கவும் இந்தியா இங்கிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கான உறுதியான எடுத்துக்காட்டுகளில் ஒன்று என்றும் அரசு தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.